இந்தியாவில் வசிக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவு. பாகிஸ்தானியர்கள் யாருமே இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது. அட்டாரி வாகா எல்லை மூடல், வர்த்தகம் ரத்து, வான்வெளி மூடல்னு பாகிஸ்தானுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 2019 நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு பழிவாங்க இந்திய விமானப்படை நடத்திய பாலகோட் வான்வழி தாக்குதலை போல பெரிய ஒரு பதிலடியை இந்த முறை கொடுக்கணும்னு ராணுவ வட்டாரங்களில் பரிந்துரைக்கப்படுவதா தகவல் வெளியாகி இருக்கு. ஆனால் இந்த முறை அது மட்டும் போதாது, இன்னும் பதில் தாக்குதல் பலமாக இருக்கணும்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2 நாடுகளிடையே உச்சகட்ட போர் பதற்றம் நிலவுது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்ததன் மூலமா பாகிஸ்தான் விவசாயத்துறைக்கு பெரிய ஒரு இடியை இறக்கியிருக்கு இந்தியா. கிட்டத்தட்ட 21 கோடி மக்களோட வாழ்வாதாரம் இது எங்க நாட்டின் மீதான தண்ணீர் போர்னு பாகிஸ்தான் ஏற்கனவே கவலையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் தவிர வேற என்னென்ன முடிவுகளை இந்தியா எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இது தந்தியின் பாட்காஸ்ட், வழங்குவதற்காக நான் ரஞ்சித். முதலாவது, போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் 2021 முதல் நடைமுறையில் இருக்கு. இருந்தாலும் இதை சற்று திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இது இந்தியாவுக்கு எப்பவுமே எதிர்மறையாக தான் இருக்கு. காஷ்மீரோட எல்லை கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழவும் இந்திய ராணுவம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தவும் இது உறுதி செய்யுது. ஆனால் 2023-24 ஏற்கனவே 2 முறை எல்லை தாண்டி தாக்குதலை பாகிஸ்தான் அரங்கேற்றிருக்கு. இந்த முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மொத்தமாகவே முறித்து கொள்ளணும்னு ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதா தகவல் வெளியாக இருக்கு. 2, தீவிரவாத முகாம்களை குறிவைத்தல். இந்திய உளவுத்துறை LOC எல்லை கட்டுப்பாடு கோடு முழுவதும் உள்ள தீவிரவாத முகாம்கள், ஏவுதளங்களோட எண்ணிக்கை பற்றிய விவரங்களை இராணுவத்துக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதையெல்லாம் குறி வச்சு அழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி செய்யும் போது தீவிரவாதிகளின் உத்திகளை சீர்குலைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கூடுதல் செலவுகளையும் ஏற்படுத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க முடியும்னு சொல்லப்படுது. எல்லை பகுதியில் விமானப்படை விமானங்களான ரஃபேல், சுகோய் ரக விமானங்கள் தீவிர போர் பயிற்சியை ஏற்கனவே தொடங்கிடுச்சு. டார்கெட்டட் அசாசினேஷன்ஸ். பழி வாங்குவதற்கான ட்ரெடிஷ்னல் மெத்தட் இந்த டார்கெட்டட் அசாசினேஷன்ஸ். இதை இஸ்ரேல் சிறப்பாக கையாண்டுச்சு சமீப காலத்தில். தெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே, இஸ்புல்லாவோட தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் எப்படி படுகொலை செஞ்சுதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். இதே மாதிரியான பாணியில் லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ முகமதோட முக்கிய பயங்கரவாத குழுக்களோட தலைவர்களை குறி வச்சு இந்தியாவால் அழிக்க முடியும். இந்தியா கிட்ட அதுக்கான சர்வைலன்ஸ் டெக்னாலஜி, கண்காணிப்பு தொழில்நுட்பம் இருக்கிறதுனால பேசிக் அட்டாக் பிளானிங் செஞ்சால் மட்டும் போதும், கச்சிதமாக இந்த வேலையை முடிச்சிடலாம். இருந்த இடத்துல இருந்தவாறே கச்சிதமாக இதை செயல்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. 4வது, ஏவுகணை தாக்குதல்கள். இந்தியாவிடம் தரையிலிருந்து தரைக்கு, அதாவது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவும் ஏவுகணைகளான பிருத்வி, அக்னி போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கு. முழு பாகிஸ்தானுக்குள்ளும் பறந்து சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய திறன் இருக்கு. இந்த ஏவுகணைகளை மொபைல் லான்ச் பேட்ல இருந்து எங்கிருந்து வேண்டுமானாலும் பாகிஸ்தானுக்குள்ள இலக்கை நோக்கி ஏவ முடியும். வான் மற்றும் கடல் வழியாக ஏவக்கூடிய ஏவுகணைகளும் இந்தியா வசம் இருக்கு. இது தவிர ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை உருவாக்கிய இந்தியா ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பாலும் கூட, அதாவது ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அந்த இடைமறித்து அழிக்க முடியாத அளவுக்கு கெப்பாசிட்டி இந்தியா வசம் இருக்கு. ஐந்தாவது, முதலில் பயன்படுத்த மாட்டோம் கொள்கையில் மாற்றம். இந்தியாவின் தற்போதைய அணு ஆயுத கொள்கை, யாராவது நியூக்ளியர் ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணா பதில் தாக்குதலுக்கு மட்டுமே அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு கொள்கையை நம்ம வச்சிருக்கோம். நாம அணு ஆயுத போரை வாலண்டியரா தொடங்க மாட்டோம். இந்த பாலிசியில ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டா அது மிக பெரும் விளைவை ஏற்படுத்துவதா இருக்கும். குறிப்பா இந்தியா அணு ஆயுத சோதனையை ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண ஒரு நாடா இருக்கு. அதாவது வான்வழி, நிலம் வழி, கடல் வழியாக கூட அணுசக்தி ஏவுகணைகளை ஏவும் திறனை இந்தியா பெற்றிருக்கு. 6வது, பாகிஸ்தானோட கடற்பகுதி முற்றுகை.
உலக அளவில் வர்த்தகம் பெரும்பாலும் கடல் வழியாக தான் நடக்குது. இது எல்லா நாடுகளுக்குமே. பாகிஸ்தானை சுற்றி அரபிக்கடல் பகுதியை சுற்றி வளைத்து பிளாக் செய்வதன் மூலமா பெரிய பாதிப்பை உண்டாக்க முடியும். அதே நேரம் பாகிஸ்தான் துறைமுகத்துக்கு எந்த கப்பலும் செல்ல முடியாம தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிறது முழுமையான ஒரு போரா கருதப்படுங்கிறதுனால இந்த முடிவை இப்போதைக்கு இந்தியா எடுக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். 7வது, முழு அளவிலான இராணுவ நடவடிக்கை. இது பாகிஸ்தான் மீதான நேரடி போர்னு சொல்லலாம். இதை தொடங்குறதுக்கு முன்னாடி மிக கவனமா நிறைய விஷயங்களை இந்தியா பரிசீலிக்கும். அவ்வளவு சீக்கிரமா போர் அப்படிங்கிற ஒரு முடிவை இந்தியா இப்போதைக்கு எடுக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஏன்னா இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் கொல்லப்படுவார்கள், நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்படும். அதனால கடைசி கட்டமாகத்தான் இந்த ஆப்ஷன். காசா மீதான இஸ்ரேல் போர் 2 ஆண்டுகளுக்கு மேல இன்னமும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, பேரழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல புல்வாமா மாவட்டத்தில் 2019 சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனம் தற்கொலைப்படை தாக்குதலால 40 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை நடத்திய ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானோட பாலகோட்டில் தீவிரவாத முகாம்களை குறிவச்சு இந்திய விமானப்படை தாக்குதலை நடத்துச்சு. பகல்காம்ல இப்ப நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் மாதிரி இன்னும் ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் யோசிக்க கூட கூடாது. அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு இந்த முறை பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு பாதுகாப்புத்துறையை சேர்ந்த வல்லுநர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு இந்தியரின் ரத்தமும் கொதிப்பதாக பிரதமர் மோடி வேதனை தெரிவித்திருக்கிறார். தனது மாதாந்திர மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி தன்னுடைய உரையின் முதல் அம்சமாக இந்த ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை குறிப்பிட்டு பேசினார். குறிப்பாக பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத சம்பவம் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் காயப்படுத்தி உள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு இந்தியரும் தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். பயங்கரவாத தாக்குதலின் படங்களை பார்த்து ஒவ்வொரு இந்தியருடைய ரத்தமும் கொதித்துக் கொண்டிருக்கிறது. பெஹல்காமில் நடந்த இந்த தாக்குதல் பயங்கரவாதத்தின் ஆதரவாளர்களின் விரக்தியையே காட்டுகிறது, அவர்களின் கோழைத்தனத்தை காட்டுவதாக பிரதமர் மோடி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். காஷ்மீர் மீண்டும் அழிக்கப்பட வேண்டும் என்று பயங்கரவாதிகளும் பயங்கரவாதத்தின் மூளையாக செயல்படுபவர்களும் விரும்புகின்றனர். எனவே அவர்கள் இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை நிறைவேற்றி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக காஷ்மீரில் மீண்டும் தற்போது அமைதி திரும்பிக் கொண்டிருக்கிறது. பள்ளிகள், கல்லூரிகள் ஒரு துடிப்பான நிலையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கட்டுமான பணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகம் பிடித்திருக்கிறது. அங்கு தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்து ஜனநாயகம் வலுவடைந்து கொண்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. மக்களுடைய வருமானமும் கூட அதிகரித்திருக்கிறது. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் எதிரிகள் ஜம்மு காஷ்மீரின் இந்த வளர்ச்சியை விரும்பவில்லை. ஒரு தேசமாக நாம் வலுவான மன உறுதியை வெளிப்படுத்த வேண்டும். இன்று உலகமே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு நாடு முழுவதும் ஒரே குரலில் பேசுவதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்த போரில் நாட்டின் ஒற்றுமை, 140 கோடி இந்தியர்களின் ஒற்றுமை நமது மிகப்பெரிய பலம் என பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.